ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 4 டேஸாக நான் வீடியோ போடல. ஸோ கொஞ்சம் ஒர்க்கு ஷெட்யூல் அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். பிள்ளைங்கள்லாம் காளான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. பட் ஆனால் ரோட்டு கடை காளான் நம்ம வெளியில் போய் வாங்கணுமேன்ட்டு கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருந்ததுனால சரி அந்த காளான் நம்ம வீட்லேயே எப்படி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுட்டு அதே மாதிரி காசும் நம்ம எப்படி மிச்சப்படுத்தலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த காளான் ரெசிபி, ரோட்டுக்கடை காளான் எப்படி நம்ம செய்கிறாங்கன்றதை நம்ம வீட்லேயே சிம்பிளாக செஞ்சு காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கடையில் போய் ரோட்டு கடையில் போய் நம்ம சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க இந்த காளான் ரெசிப்பியை எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோஸை சும்மா ரஃப்பாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் பொடியாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் கரெக்டான மீடியமாக இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4 பேருக்கு தேவையான காளான் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதிகமாகவும் சாப்பிட முடியாதுல்ல, அதனால் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு 2 ஸ்பூனு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு அதே போல் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரெண்டும் போடும்போது. அதுக்கப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காகவும் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் கலர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். அது ரெட் சில்லி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போண்டா போடுவோம் இல்லைங்களா, வெங்காய போண்டா, வெங்காய பஜ்ஜி, வெங்காய போண்டா போடுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நீங்கள் இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது கூடவே பாருங்கள், கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், கலர் நான் எதுவுமே ஃபுட் கலர் ஆட் பண்ணல, ஃபுல்லாகவே நான் அதே மாதிரி தான் கலரி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தேன், நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேபேஜ், முட்டைகோஸ் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக போட்டு நம்ம பக்கோடா போடுற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு 2 பக்கமும் திருப்பிட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பிள்ளைங்க அப்படியே பொரிக்கும் போதே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க சைடில். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போது மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் வடை மாதிரி தட்டி போட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி, ஏன்னா நம்ம இதை உதிர்த்து எடுக்க போகிறோம், அதனால தான். இப்போ எல்லாமே 2 பக்கமும் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை மட்டும் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலரில் வரக்கூடாது, இது கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த வெங்காயம் ரொம்பவும் வதக்கிடாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இது கூடவே பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெட் சில்லி பவுட்ரு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாட் மசாலா இல்லைனாலும் பரவாயில்ல. அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். பட் சாட் மசாலா நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலாவையே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வதக்கி விட்டுட்டு நான் பாருங்கள் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். இந்த டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூனு, பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன்.
இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருக்கும். பிள்ளைங்க சாப்பிடும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஊற்றிடலாம். அதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். நல்லா அந்த கலர்லாம் ஃபுல்லாக வர வரைக்கும் கொதிக்க விடலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நான் வந்து கையிலேயே வந்து புட்டு போட்டுட்டேன். இப்போ எல்லாமே இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கரண்டியாலே நல்லா குத்தி மசிச்சு விட்டுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரோட்டுக்கடலை காளான் வந்து இப்படி தான் செய்வாங்க. அதை வந்து நம்ம வீட்டிலையே சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுக்குறம்போது நல்ல ஒரு திருப்தியாகவும் இருக்கும். நல்ல சுவையான ஒரு காளான் வந்து வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோன்ட்டு. இப்போ இதை நல்லா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே அந்த கரண்டியாலேயே என்ன பண்ண போகிறோம், மசிச்சு விட்டுட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால நல்லா இது கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி ரொம்பவும் திக்காக இல்லாமல், ஏன்னா வந்து ஆறுனதுக்கப்புறம் இது கொஞ்சம் திக்காக வந்துடும். அதனால் இந்த பதம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான ஒரு ரோட்டு கடை காளான் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி. நீங்கள் வந்து வெளியில் போய் அவ்வளோ தூரம் போயிட்டு நீங்கள் சாப்பிட்ணுன்ட்டு அவசியமே இல்லை. முட்டைகோஸ் இருந்தால் போதும். நம்ம வீட்டிலையே வந்து சுவையான சூப்பரான காளான் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நேரமும் நம்மளுக்கு மிச்சமாகும், பணமும் நம்மளுக்கு மிச்சமாகும். இப்போ ஒரு பிளேட் வந்து காளான் பார்த்திங்கன்னா கடையில் வந்து 25 இல்லைனா 30 சொல்லுவாங்க. ஸோ நம்ம 1/4 கிலோ கோஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ வராது. ஆனால் 1/4 கிலோ கோஸ் நம்ம 6 பேர் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம அங்கே போனோன்னா ஒரு ஆளுக்கே வந்து 20-25 கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். வெங்காயம் இல்லாமல் காளான் சாப்பிட்றதுனா நல்லாவே இருக்காது. ஸோ இது வந்து வெங்காயம் சாப்பிட்டே ஆகணும். அது கூட போட்டு உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ கெச்சப் வந்து மேலேயே நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது, அதனால் எடுத்துடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.